شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய அல் குர்ஆனிய விதி வலா தப்ஹஸுன் நாஸ அஷ்யாஅஹும். ஹூத் 85வது வசனம். அதாவது மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை நெறிமுறை சார்ந்த ஒரு அழகிய விதியை அல் குர்ஆன் எமக்கு இந்த வசனத்தின் மூலமாக கற்றுத்தருகிறது. அதாவது இந்த வசனத்தினுடைய அடிப்படை, அதாவது மேலோட்டமான அர்த்தத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது குர்ஆனில் 3 இடங்களில் வந்துள்ளதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 3 இடங்களில் 2 இடங்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தோடு தொடர்புபட்டதாக அமைகிறது. அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி, அதற்குரிய காரணத்தை ஆராய்ந்து அளவை நிறுவைகளில் மோசடி நடப்பதை உணர்ந்து மக்களிடையே அளவை நிறுவையில் சரியான முறையில் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல உபதேசத்தை செய்துவிட்டு அதற்கு பிற்பாடு சொல்லக்கூடிய வசனம்தான் மக்களுக்கு அவர்களுக்கான பொருட்களை நீங்கள் குறைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விதி. டிரெக்டாக நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் ஆராயும் பொழுது, தப்சீர் ஆசிரியர்களுடைய விளக்கங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, உண்மையில் நேரடியாக இது பொருளாதார ஒரு நெறிமுறையை எங்களுக்கு அழகான ஒரு அமைப்பில் சொல்லி காட்டுகிறது. அளவை நிறுவையில் மோசடி செய்வதென்பது ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. எனவே நீங்கள் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை, நபிமார்கள் தஅவா தௌஹீத் என்ற விஷயத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை தாண்டி ஒரு சமூக நெறிமுறையின் பக்கம், சமூக தத்துவத்தின் பக்கம் ஒரு செழிப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளையும் இந்த வசனத்தின் மூலமாக நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று. அடுத்ததாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு பொது விதியாக அல்லாஹு தஆலா மக்களுக்கான பொருட்களை நீங்கள் குறைக்க வேண்டாம் என்ற ஒரு சர்வதேச அழகிய நியதி முறையை அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வசனத்தில் நாம் ஆழமான அர்த்தங்களை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தப்சீர்கலை வல்லுநர்கள் இதை பற்றி பேசும் பொழுது பலவிதமான கண்ணோட்டத்துடன் இந்த குர்ஆனிய வசனத்தை அணுகியிருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது வர்த்தக பரிவர்த்தனையோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் இதில் அறிஞர்கள் 2 வகையான உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள். அதில் ஒன்று புலப்படும் உரிமை, அதாவது சொத்து, காணி அல்லது இன்னொரு அசையா சொத்துகளுக்கு உளந்தையாக இருக்கக்கூடிய விடயத்தில் பொடுபோக்காக அல்லது அத்துமீறி அபகரித்தல் அல்லது வராசத்து சொத்து சரியான முறையில் சேராத ஒரு சிஸ்டத்தை சமூகத்தில் உருவாக்குறது, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய சொத்தை தாண்டி பிறருடைய சொத்தை ஆசை வைத்து அபகரிப்பது. இவ்வாறு எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவருடைய கல்வி தகைமையை கூட துச்சமாக கருதி இழிவாக கீழே போடுவது என்பதெல்லாமே புலப்படக்கூடிய உரிமைகள். இவற்றை பக்ஸ் என்று சொல்லக்கூடிய வலா தப்ஹஸு என்ற வசனத்தின் மூலம் பக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏளனமாக கருதுதல் அல்லது குறைத்து மதிப்பிடுதல் போன்ற ஒரு அசிங்கமான விடயங்களோடு இந்த குர்ஆனிய வசனத்தை தொடர்புபடுத்தி காட்டுகிறார்கள். இது புலப்படக்கூடிய குறிப்பாக பொருளாதார விஷயங்களாக இருக்கலாம், இன்னொரு சொத்துரிமைகளாக இருக்கலாம். இதிலே ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது பக்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள் வருகிறது. எனவே நாம் அதை குறைத்து அல்லது அநியாயங்கள் செய்யக்கூடாது, நீதியான முறையிலே நடக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய வழிகாட்டலை தருவதோடு, 2வது கட்டமாக புலப்படா உரிமை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய அம்சத்தை இங்கே இந்த வசனம் பேசுகிறது என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். புலப்படா உரிமை என்றால் என்ன? ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அவன் சம்பாதித்த நற்பெயர், அவன் தன் சமூகத்துக்கு செய்த சேவைகள், அதன் மூலமாக அவன் சம்பாதித்த ஒரு மரியாதை, ஒரு சமூகத்துக்கு தனது அறிவால் அவன் பயனடைய செய்த அழகிய சேவை, இதன் மூலமாக அவன் சம்பாதித்த நல்ல பெயர், இதன் மூலமாக அவன் சம்பாதித்த கௌரவங்கள்,
இவற்றை நாம் குறைத்து மதிப்பிடுவது அல்லது அவனுடைய அறிவை குறைத்து மதிப்பிடுவது அல்லது அதை ஏளனமாக கருதுவது காரணம் ஒரே ஒரு தவறு. அந்த குறித்த நபரிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு தவறின் மூலமாக அவன் செய்த வாழ்நாள் சாதனைகள், அவன் செய்த வாழ்நாள் சேவைகள், அவன் செய்த நல்ல காரியங்கள், அவனுக்கு வந்த நற்பெயர்கள் எல்லாத்தையுமே பாழாக்கக்கூடிய முறையில் ஒரு வகையான நீதியின்மை, ஒரு வகையான அநீதியான மதிப்பீடின் மூலமாக ஒருவரை நாம் அப்படியோ ரத்து செய்கிறோம். இதை பற்றியும் இந்த வசனம் பேசுகிறது. எப்படி பொருளாதார வர்த்தக பரிவர்த்தனை, சொத்துக்கள் போன்ற விடயத்திலே குளறுபடிகள் இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனம் தெளிவாக புலப்படும் உரிமைகள் என்ற அடிப்படையில் பேசுகிறதோ, அதே போன்று புலப்படா உரிமைகள் என்ற கேட்டகரியில இவ்வாறான நற்பெயர்களை சம்பாதித்தவருடைய பேரை நாசமாக்குறது, அவர் அறிவை ஏளனமாக கருதுறது, அவர தகைமைகளை துச்சமாக மதிக்கிறது, குறைத்து மதிப்பிடுதல், அநீதி, அதாவது நீதமான முறையில் இல்லாம அநீதியான முறையில் அவரை மதிப்பீடு செய்து சமூக மட்டத்தில் அடையாளப்படுத்தி கேவலப்படுத்துறது, இவ்வாறான விடயங்களும் இந்த பக்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள் வருவதால நீங்க மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மக்களுக்கான பொருட்களில் குறைபாடு செய்யக்கூடாது என்றால், அதே போன்று மக்களுக்கான உரிமைகளிலும் நீங்கள் குறைபாடு செய்யக்கூடாது என்ற ஒரு சர்வதேச நீதி முறைமையை இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சமூக மட்டத்திலே இந்த விடயத்தை நாங்கள் சற்று ஆழமாக சிந்திப்போமேயானால் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த வசனம் எங்களுக்கு மிக முக்கியமாக வலியுறுத்துவது என்னவென்றால், ஒருவர் நமக்கு விரோதியாக இருந்தாலும் கூட அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை அடையாளப்படுத்த வேண்டும். தீய குணங்கள் இருந்தால் எது தீய குணமோ அந்த விடயத்தை மாத்திரம் எவ்வாறு அடையாளப்படுத்த வேண்டுமோ, எவ்வாறு சுட்டிக்காட்டப்பட வேண்டுமோ அவ்வாறு சுட்டிக்காட்டப்பட வேண்டும். ஒழிய முழுக்க முழுக்க ஒரே ஒரு தவறை வைத்துவிட்டு நாம் நமது ஒரு வகையான வஞ்சக தன்மை அல்லது குரோதம் அல்லது வெறுப்பு அல்லது பொறாமை காரணமாக முழுக்க முழுக்க அவருடைய சேவையை, முழுக்க முழுக்க அவருடைய நற்பெயரை நாசமாக்கும் செயலில் ஈடுபடுவது மிக மோசமான, தடை செய்யப்பட்ட ஒரு அசிங்கமான செயல் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இது பற்றி விவரமாக சொல்லும் பொழுது, ஒரு முஃமின் காஃபிருடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அவனுடன் அவனுடைய விடயத்தை வைத்து நீதமான முறையில் நடக்க வேண்டும் என்றால், ஒரு அநீதி இழைக்கக்கூடிய முஃமினாக அல்லது முஸ்லீமாக இருந்தாலும் அவனுடன் நாம் எந்த அளவு நீதி பாராட்ட வேண்டும் என்பதை சற்று ஆழமாக புரிய வேண்டும் என்பதை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு கீழால் சொல்கிறார்கள். அவருடைய வரலாற்றுகளை, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த வாழ்க்கை வரலாறை பற்றி படிக்கும் பொழுது பலர், அவருடைய எதிர் சிந்தனை முகாமில் இருந்த பலர் அவரை வித்தியாசமான கருத்து கொண்டவர் என்பதாக சமூக மட்டத்தில் அடையாளப்படுத்தினார்கள். அவருடைய சேவை அளப்பெரியது, அவருடைய சேவை நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ஆனால் ஒரு சில எதிர் சிந்தனை முகாமை சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்களிடம் பிழையான தகவல்களை அல்லது ஒரு சில விடயங்களை பிழையாக புரிந்து கொண்டு இவரை சிறையில் அடைக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்ற அளவுக்கு பல பிரச்சனைகளை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட பல தடவை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு ஆட்சியாளர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சேவை, அவருடைய விவேகம், அவருடைய அறிவு, அவருடைய ஹித்மாக்களை பார்த்து அவரிடத்திலே அழைத்து பல ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆட்சியாளருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆட்சியாளர், இவ்வாறான நபர்கள்தான் உங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து உங்களை சிறைவாசம் செல்வதற்கான பல முயற்சிகளை செய்தார்கள். நீங்கள் விரும்பினால் இவர்களை கூட நான் என்ன செய்வேன், சிறையில் அடைத்து விடுவேன், நீங்கள் அனுமதித்தால் என்பதாக கேட்க பொழுது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி, விட்டுவிடுங்கள், பிரச்சனை அல்ல என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர்கள் சொன்ன கூற்றுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக அவருடைய சேவை, அவருடைய சிந்தனை போன்ற பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர்கள் வழங்கிய அந்த விடயத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஒரு சிலர் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட்டாலும் கூட இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய செயல்பாடு மிக அழகிய ஒரு முன்னுதாரணமாக இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தியவராக இருந்தது. அதை நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதே போன்று சமூக மட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த பக்ஸ் என்று சொல்லக்கூடிய விடயம் புலப்படும் உரிமை, புலப்படா உரிமை என்பதாக இரண்டாக பிரித்தாலும் கூட பொதுவாக இந்த பக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை பல விடயங்களில் நேர்மையின்மை என்று சொல்லுவோம், பல விடயங்களில் இருக்கிறது. குறிப்பாக சமூக மட்டத்தில்
எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் ஒரு நண்பரோடு பழகுகிறோம், ஒரு கட்டம் வரைக்கும் பழகி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருவருக்கு வந்தால் முழுக்க முழுக்க அவர் செய்த உதவியை மறந்துவிட்டு எனக்கு அவர் ஒரு சில விடயங்களில் எதிராக நடந்து விட்டார் என்பதற்காக அவருடைய நல்ல செயல்கள், நல்ல விஷயங்கள், உதவிகளை எல்லாம் மறந்து அவரை கீழே தள்ளிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு சிலர்கள் ஆளாகிறார்கள். இது தேவையில்லாத ஒரு அசிங்கமான செயல். இதை கேன்சல் கல்ச்சர் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது கேன்சல் கல்ச்சர்னு சொன்னால், ஒரு பெரிய சேவைக்குரிய ஒரு ஆளை ஒரு சில தவறுகள் மூலமாக அப்படியோ நாங்கள் சமூக மட்டத்தில் ரொம்ப கேவலமான ஆள் என்பதாக அடையாளப்படுத்தி விடுகிறோம். இது ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடு என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கான விமர்சனம் செய்யப்பட வேண்டுமா என்று கேட்டால், கட்டாயம் இஸ்லாம் அதை அழகான நெறிமுறையில் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறது. ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கான தவறுகளை, அவர்கள் விடக்கூடிய தவறுகளை சரியாக அடையாளப்படுத்தி எது தவறோ அந்த விமர்சனத்தை கொடுக்காமல், ஒரு வகையான கட்சி அரசியல் என்ற அடிப்படையிலே, அல்லது கட்சி நோய் அல்லது கட்சி மோகம் என்ற அடிப்படையிலே தனது கட்சிக்காக பல விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர், அவர் ஆட்சியாளராக இருக்கிறார் என்று சொன்னால், அவரை முழுக்க முழுக்க அவர்களுடைய சேவையெல்லாம் மறைத்துவிட்டு அசிங்கமான அல்லது அவர் விட்ட ஒரு சில தவறுகளை பூதாகரமாக்கி சமூக மட்டத்திலே இவர் வெறுமனே தவறுக்குரியவர் என்பதாக, எந்த அளவுக்கு என்றால் பத்திரிகையாளர் முறக்கொண்டு, ஜேர்னலிஸ்ட் முறக்கொண்டு எல்லாருமே என்ன செய்கிறார்கள், இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு வகையான கேன்சல் கல்ச்சர் தான். இதை இந்த வசனம், இந்த விதி எங்களுக்கு அழகிய முறையிலே அழகாக சொல்லி காட்டுகிறது. இது கூடாத செயல், இது வரவேற்கத்தக்க செயல் அல்ல. இது சமூக பிறழ்வுக்காக, சமூக எழுச்சியை நோக்கிய ஒரு பயணமாக சமூகம் மாறாது. மாற்றமாக ஒரு வகையான பிறழ்வின் பக்கம் இந்த சமூகம் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இந்த விதி எமக்கு வாழ்வில் மிக முக்கியமானது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு புத்தகம், ஒரு நூலை பொறுத்தவரையில் அந்த நூலாசிரியருடைய தனிப்பட்ட பிரச்சனையை வைத்து ஒரு சிலர்கள் அந்த புத்தகத்தை அணுகுவார்கள். அல்லது அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை வைத்துவிட்டு புத்தகமே மோசமானது, புத்தகமே அது தகுதியற்றது, வாசிக்க தகுதியற்றது என்பதாக ஒரு பிழையான விமர்சனத்தை அரசியல் நோக்கங்களுக்காக அல்லது வணிக நோக்கங்களுக்காக அல்லது ஒரு வகையான கேவலமான எண்ணங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அந்த பழிவாங்கல் என்ற நோக்கத்துக்காக அந்த விமர்சனங்கள் அளவு கடந்து அத்துமீறி போவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவருக்கு நாம் எமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் அவருடைய அந்த வேலையை, அவருடைய அந்த திறனை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதுவும் பக்ஸ் என்று சொல்லக்கூடிய விடயத்துக்குள் தான் வரும். அவருக்கான திறமை இருப்பதால் அவர் வேலை செய்கிறார், அவருக்கான ஊதியம் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். இதில் ஏதாவது பிரச்சனை செய்கிறோம் என்று சொன்னால் இதுவும் பக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேர்மையின்மை என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள் தான் உள்ளடங்கும் என்பதை பல அறிஞர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வெளிப்படையாக வர்த்தக பரிவர்த்தனையில் நாம் சரியாக நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் இந்த விதியில் இருந்தாலும், உள்ரங்கமாக நாங்கள் சற்று ஆழமாக இந்த வசனத்தை தஃப்சீர் கலை ஆசிரியர்களுடைய விளக்கங்களின் மூலம் புரிந்து கொண்டால், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய திறன், அறிவு, நற்பெயர், அவனுடைய சேவைகள், இன்னொரு என்ன அவனுடன் உள்ளர கலந்திருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை ஒரு சில தவறுகளுக்காக வேண்டி முழுக்க முழுக்க சமூக மட்டத்திலே மீடியாக்கள் இருக்கின்றன, அந்த மீடியாக்கள் மூலமாக அவர் முழுக்க முழுக்க கேவலமானவர், அசிங்கமானவர், அவர் தகுதியற்றவர், அவருக்கு அறிவு இல்லை என்று பூதாகரமாக்கி அவரை இல்லாமல் செய்யக்கூடிய விடயம் என்பது மிக பாரிய குற்றம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு ஒரு அழகிய வழி முறையிலே எங்களுக்கு அர்த்தத்தை தருகிறது. ஒரு அழகிய வாழ்க்கை தத்துவத்தை, நெறிமுறையை எங்களுக்கு இந்த விதி தருகிறது. எனவே சற்று ஆழமாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த கேன்சல் கல்ச்சர்ல ரொம்ப ஆழமாக நாங்கள் ரத்து செய்யும் கலாச்சாரம் என்பதாக சொல்லுவார்கள். ஆழமாக நாங்கள் உள்ளே போனால் இந்த பிரச்சனையில் பீடிக்கப்படக்கூடிய நபர்கள் ஒரு பொழுதும் அவர்களுடைய ஒரு சில தவறுகளையும் திருத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்க போறதில்லை. மாற்றமாக எவ்வளவுதான் செய்தாலும் இந்த சமூகம் ஏறெடுத்தும் பார்க்காது. ஒரு சில தவறுகளின் மூலமாக முழுக்க நான் செய்த சேவைகளை எல்லாம் அல்லது நான் செய்த அந்த அறிவு புரட்சி எல்லாமே துச்சமாக கருதப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் ஏன் இந்த சமூகத்துக்கு நல்லவனாக அல்லது பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்து குறிப்பிட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் அல்லது இந்த சமூகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன.
எனவே இவ்வாறான விடயங்களை சற்று ஆழமாக நாங்கள் சிந்தித்து கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு நாம் கடைபிடிக்கும் பொழுது மிக ஒரு செழிப்பு மிக்க சமூகம் உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாமா தாஹிர் பின் ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த விதி, இந்த குர்ஆனிய விதி ஒரு பொருளாதார ரீதியாக, பண்பாடு ரீதியாக ஒரு எழுச்சிமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு அத்திவாரமாக அமைகிறது என்பதாக ஒரு அழகிய ஒரு தெளிவூட்டலை இந்த வசனத்துக்கு சொல்கிறார்கள். அதே போல் ஒரு நம்பிக்கையை ஃபார்ம் பண்ணுகிறது, உருவாக்குகிறது. ஒரு குறித்த நபர் வர்த்தக பரிவர்த்தனையில் சரியான முறையில் அவர் வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கான உரிமையை சரியாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், எந்த பொருளுக்கு எந்த விலை என்பது நிர்ணயித்தபடி சரியாக நடக்கிறது என்பதாக சொன்னால், அது ஒரு நம்பிக்கையை அந்த உற்பத்தியாளருக்கு உருவாக்குகிறது. அதன் மூலமாக அந்த உற்பத்தியாளர் மேலும் மேலும் பல உற்பத்திகளை என்ன செய்வார், சந்தைக்கு கொண்டு வருவார். இதன் மூலமாக பொருளாதார எழுச்சி என்ன செய்யும், ஏற்படும். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய திறன், அறிவு, பண்பாடு இவற்றை சரியாக அளவீடு செய்து அதை சமூகமயப்படுத்தி அதன் மூலமாக சமூகத்துக்கு பலனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்குரிய திட்டங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக சமூகம் பண்பாடு ரீதியாகவும் ஒரு மிக செழுமையான ஒரு சமூகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அது கட்டாயம் அவ்வாறு தான் வரும் என்பதை தாஹிர் பின் ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த கூற்றிலிருந்து தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே வல்ல நாயன் இந்த விதியை நம் வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.